ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சாக்கோ மக் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுற எந்த மாதிரி கப் வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் சாக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாக்கோ பவுடரில் இல்லை நீங்கள் வெண்ணிலா கப் கேக் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ பவுடர் தேவையில்லை. இப்போ நான் அது 1 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இது 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இப்போ பேக்கிங் சோடா இது ஒரு 1 பிஞ்ச் கையிலே எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சுகர் நான் 1 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறையா சுகர் சாப்பிடுவீங்கன்னா 2 கப்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை 1 கப் சுகரும் 1 கப் கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நான் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு சாக்லேட் கலரில் அது வரணும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்கணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். வெனிலா ஃப்ளேவர்னால் நல்ல மனம் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 கப் மில்க் சேர்க்க போகிறேன். மில்க் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மில்க்கே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ கரெக்டாக வரணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா அது மட்டும் வேகாத மாதிரி பவுடராக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு மாவு மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி மட்டும் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சாக்லேட் போடுறேன். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். இல்லை நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அவனில் ஹை டெம்பரேச்சர் வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் வைங்க. வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, யம்மியான சாக்கோ மக் கேக் 2 மினிட்ஸில் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.